திண்டுக்கல் அருகே சாலை அமைத்து தராமல் குடிநீர் இணைப்பு பணிக்கு வந்தவர்களுடன் பொதுமக்கள் வாக்குவாதம், கைகலப்பு, அடிதடி ரகளையால் பரபரப்பு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் அருகே மார்க்கம்பட்டி கிராம மக்கள் சாலை வசதி மற்றும் அடிப்படை வசதிகள் இல்லை என புகார் தெரிவித்து குடிநீர் இணைப்பு பணியில் ஈடுபட்ட ஊராட்சி அலுவலக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 25 ஆண்டுகளாக சாலை, தெருவிளக்கு, கழிவுநீர் ஓடை போன்ற அடிப்படை வசதிகளுக்கு முறைப்பாடுகள் அளித்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் தற்போது சேதமடைந்த தார் சாலையில் குடிநீர் இணைப்புக்காக தோண்டியதால் விவசாய பொருட்கள் மற்றும் மாணவர்கள் போக்குவரத்து இடையூறாகியுள்ளது. இந்நிலையில் பணியாளர்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் முற்றி கைகலப்பு மற்றும் அடிதடி ரகளையாக மாறியது. முதலில் சாலை வசதிகள் செய்து தர வேண்டும், அதுவரை பணிகளை நிறுத்த வேண்டும் என பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டது பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது. சான்றோர் குரல் செய்திகளுக்காக லட்சுமணனுடன் செய்தி வாசிப்பாளர் முத்துலட்சுமி. நாங்கள் ஊராட்சி விஎஸ்கோட்டை மார்க்கம்பட்டியில் வசிக்கிறோம். இது சாமியார்புரத்தில் காட்டுக்குள்ளே இருக்கோம். நாங்கள் மழை சரியான மழை காட்டுக்குள்ளே இருக்கோம். சுட்டுக்கும் தென்னந்தோப்பு சுத்துக்கும் புதரா இருக்குது. இந்த காட்டுக்குள்ள உருப்படியா ஒரு விளக்கு வசதி கிடையாது, லைட் வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, தண்ணி வசதி அந்த அளவுக்கு கிடையாது. நம்மள ஒரு தடவை போய் சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா 1 மாசம் 2 மாசம் கழிச்சு அந்த லைட்டா இருந்தாலும் பாக்குறாங்க, அந்த ரோடா இருந்தாலும் சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுமே டேமேஜ் ஆகி பண்ணி கொடுக்குறாங்க. அது சரியாக மாட்டேன். 1 மாசம் கரெக்டா நிக்குது. அதுக்கப்புறம் மறுபடியும் ஆம்பளையால் இருக்கிற வரைக்கும் நாங்க இருப்போம். இல்லாத பட்சத்துக்கு நாங்க என்ன பண்ணுறது? இந்த பாருங்க, எனக்கு நல்ல பம்பு கடிச்சு போதற்கு இந்த ரோட்ல வந்ததுக்கு வந்துச்சு. எதை தட்டுது அப்படின்னு காது தட்டுது. இந்த கல்லு போட்டு ரோடு போட்டு கொடுத்தது எங்களுக்கு சரியில்லை. இதே ரோடு போட்டு கொடுத்தது ரொம்ப நாள் ஆச்சு. இந்த ரோடு போட்டு கொடுத்து பல வருஷமா கிடக்கு. இந்த ரோடு மேடு குண்டு குழிமா இருக்கு. பிள்ளைங்க ஸ்கூல் வேணும் போக மாட்டேங்குது, வண்டி வாகனம் கிடையாது. இத்தனைக்கு வெளியில போயிடுறாங்க. ஏன்னா பொழைக்கணுங்கிறதுக்காக எங்க வீட்டுக்காரர் வெளியில போயிடுறாங்க. அப்படிங்கிற பட்சத்துக்கு நாங்க என்ன சார் பண்ணுவோம்? நீங்க எதை பண்ணி கொடுத்தாதான் சார் நாங்க நல்லா பொழைக்க முடியும், இருக்க முடியும். நாங்கள் மாடுகன்னு வச்சுட்டு தான் எதோ எங்களுக்கு வயிற்று பொழப்ப கழுவிட்டு இருக்கோம். நாங்கள் பெரிய கட்சியில இல்ல, பெரிய ஆபீசரும் கிடையாது. கூலியால பார்த்துதான் நாங்க பொழைக்கிறோம், கஞ்சி குடிக்கிறோம். அது உறுப்பியா செஞ்சு கொடுத்தாதான் சார் நாங்க வாழ முடியும். நீங்க பார்த்து செஞ்சு கொடுங்க சார். நீங்க அது வரைக்கும் இந்த ரோடு இந்த பைப்பு போடக்கூடாது சார். நீங்க எங்களுக்கு ரோடு போட்டு கொடுத்து நீங்க எது வேணா செஞ்சு கொடுத்தீங்க, எங்களுக்கு சந்தோஷம் தான். சார், என் பேர் பாண்டி மீனா. நான் விஎஸ்கோட்டை பஞ்சாயத்து, எனக்கு மார்க்கம்பட்டி கிராமம், சாமியார்புரம் எங்க ஊர். இங்க நாங்க 10-50 குடும்பம் குடியிருக்கிறோம். நாங்க இங்க குடியிருக்கோம். இப்போ தண்ணி வசதி இல்லைன்னு சொல்லி எழுதி கொடுத்துருந்தோம். எங்களுக்கு போர் போட்டு பைப் லைன் போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. ரோடு எங்களுக்கு 25 வருஷம் ஆச்சு ரோடு போட்டு. எங்களுக்கு இது வரைக்கும் சரியான ரோடு இது வரைக்கும் யாரும் எங்களுக்கு போட்டு கொடுக்கல. எழுதி கொடுத்துருக்கோம், அதுக்கான இது வரைக்கும் வரல. இப்போ ரோடு பைப் லைன் போடுறதுக்கு ரோடு உடைச்சிருக்காங்க. அதை உடைக்க கூடாதுன்னு மக்கள் எல்லாரும் வேண்டாங்கிறாங்க. எங்களுக்கு ரோடு எப்ப போட்டு தருவீங்க? எங்களுக்கு முறையா இதுக்கு என்னென்ன வசதி எங்களுக்கு தேவையோ எங்களுக்கு எல்லாம் செஞ்சு கொடுக்கணும். அதை நீங்க செஞ்சு கொடுங்க. இதுக்கான தீர்வு என்னங்கிறத நீங்க எங்களுக்கு இன்னைக்கு பண்ணி கொடுங்க. இல்ல அப்படின்னா பிரச்சனை மக்களுக்குள்ள இப்போ வேலை செய்யறவங்களுக்கும் எங்களுக்குள்ள மக்களுக்கும் பிரச்சனை வந்துகிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை இல்லாம எங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. நாங்க இதான் உங்கள்கிட்ட கேட்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சான்றோர் குரல் பக்கத்தை